பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கும் அபிஷேகம். நீ காலையில வாங்கிக்கோ. அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அப்படின்னா என்னன்னா தேசங்களை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பயப்படாத, நான் உனக்கு முன்னாடி போறேன். ஆமே. எல்லாம் கோணலானதில் என்ன பண்ணுவேன்? செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, அப்ப இவன் யார் தெரியுமா? இவன் புறஜாதி. இவன் இஸ்ரவேலு கிடையாது. அந்த கோரேஸ் ஒரு புறஜாதி மன்னன், ஒரு புறஜாதி ராஜா. அவனை கடவுள் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். நம்ம பாணியில் சொல்லணும்னா அவன் கிறிஸ்டியன் கிடையாது, வேற ஒரு மதத்தில் இருக்கிற ஒரு ஆள். கடவுள் அவன் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அவன் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். அழைத்து என்ன பண்ணுறாரு? நான் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை என்ன சார் அபிஷேகம்ன்றீங்க? அபிஷேகம் எங்க கூட்டிட்டு போகுது? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். இந்த அனாயிண்டிங்ன்றது என்ன தெரியுமா? பிளஸ் யூமா. இந்த அபிஷேகம்ன்றது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த பொருட்களை உங்க கையில கொண்டு வரும். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. என் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் என் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். பாருங்களேன், கடவுள் ஒரு மனுஷன் அபிஷேகிக்கிறார். அந்த அபிஷேகம் அவனுக்கு எல்லா கதவுகளையும் என்ன பண்ணுது? திறக்கு. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்படும். பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கும் அபிஷேகம். நீ காலையில வாங்கிக்கோ. பூட்டப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல்களை உனக்காக திறக்கும் அபிஷேகமாய் அது இருக்கிறது. ஆமென். அது இரும்பு கதவா இருந்தாலும் வெண்கல கதவா இருந்தாலும் அபிஷேகம் அதை உடைக்கும். ஆமென்.